வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தை உணவு. நம்ம மண் சிகிச்சை பற்றி ஒரு 2 தடவையாக பேசியிருப்போம் இல்லையா? ஒரு புற்று மண்ணோ இல்லைனா மேலே உள்ள மணலும் இல்லாமல் கீழே உள்ள கழிப்பு மண் இல்லாமல் கீழே நடுவில் உள்ள வண்டல் மண்ணை எடுத்து மண்பட்டி போடலாம் அப்படிங்கிறது பேசியிருப்போம். ஏன்னா இந்த மண்பட்டியால் நிறைய பலன்கள் நமக்கு இருக்குது. அந்த மண்பட்டி எங்கே போடலாம், எப்போ இந்த சமயத்துலலாம் போடலாம், என்ன நோய்கள் தீரும், அதனால் உள்ள பலன்கள் என்ன மண்பட்டி போடுறதால் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். மண்பட்டியோட அளவு ஒன்று இருக்குது. மண்பட்டி இப்படி இருக்கு, ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பழைய துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சுத்தமாக தான் இருக்கணும். ஒரு 20 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் 30 சென்டிமீட்டர் நீளத்துலேயும் இருக்கணும் அந்த துணி. அது உள்ளார 8 சென்டிமீட்டர் அளவு அகலமும் 16 சென்டிமீட்டர் அளவு நீளமும் அந்த மண்ணை குழைச்சி அதில் பூசியிருக்கணும். முக்கியமாக சொன்னது அந்த வண்டல் மண்ணும் அப்படி இல்லைன்னா புற்று மண்ணையும் தண்ணி ஊற்றி குழைச்சி இந்த மாதிரி போடும்போது இந்த அளவு மட்டும்தான் அதில் மண் இருக்கும். அப்புறம் அதை இப்படி மண் இருக்கிற இடத்த மட்டும் இப்படி 2 பக்கமும் நல்லா மடிச்சுட்டு, மண் இருக்கிற இடத்த மட்டும் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நல்லா மடிச்சுட்டு, ஸோ 8 × 8 இந்த பக்கம் அகலம் 16. ஸோ இப்படி தான் இருக்கும் மண்பட்டி. இதில் வெறும் மண் மட்டும்தான் இருக்கும். இதை அடி வயத்தில் வச்சுட்டே இருக்கணும். அதுவும் முக்கியமாக 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அடிவயரில் வைக்கும் போது இந்த மண்பட்டி என்ன செய்யும் அப்படின்னா, உடம்புல உள்ள இரத்த நாளங்கள் எல்லாத்தையும் சுருங்கி விரிய செய்யும். ஏன்னா மண் சூடு, தண்ணி குளிர்ச்சி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே சுருங்கி விரிய செய்யும் போது உடம்புல உள்ள ரத்தங்கள் எல்லாமே எல்லா இடத்துக்கும் சீராக பரவும். ஸோ எந்த இடத்துல பிளட்டு கிளாட் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஒரு நச்சு சேர்ந்துருந்தாலும் சரி, இந்த மண்ணோட குணமே என்ன அப்படின்னா நஞ்சுகளை களைத்து விடும். அதுக்கப்புறம் அந்த களைத்து விட செய்து எல்லா இடத்துலையும் ஓட செய்து திரும்பவும் அதை மண்பட்டி இருக்கிற இடத்துக்கு வர செய்து அதை தன்னுக்குள்ளே இழுத்துக்கும் அந்த நஞ்சுக்களை எல்லாம். இதை திரும்ப செய்யும் போது உடம்புல உள்ள எல்லா ரத்த நாளங்களும் வயிற்றுக்கு அடி வயிற்றில் இந்த பட்டி அரை மணி நேரம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து 1 வாரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது ஜுரம், தலைவலி, வயிற்று வலி, அஜீரண கோளாறு, வேறு எந்த உடம்புல வாதம் நிறையா இருக்கிறது, எந்த நச்சுக்கள் இருந்தாலுமே இந்த மண்பட்டி இந்த புற்று மண்ணோ வண்டல் மண்ணோ இருக்கிற அந்த மண்பட்டி இரத்த நாளங்களில் உள்ள அவ்வளோ நச்சையும் எல்லா இடத்துக்கும் ஓட செய்து திருப்பி அழகாக சுருங்கி விரியும் போது திருப்பி அந்த இடத்துல கொண்டு அந்த மண் அவ்வளோ நச்சையும் களைத்து விட்டு தன்குள் இழுத்துக்கிற தன்மை இந்த மண்ணுக்கு உண்டு. அதனால தான் மண்பட்டி இந்த மாதிரி அளவில், அதாவது 20 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் நீளத்தில், 8 சென்டிமீட்டர் அகலம், 16 சென்டிமீட்டர் நீளத்தில் இந்த மண்பட்டியை குழைச்சிட்டு அந்த துணியை மடித்து அடிவயத்தில் 20 நிமிஷத்தில் 30 நிமிஷம் போட்டு வச்சுட்டு இருக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். சளி, ஜுரம், வயிற்று வலி, அஜீரண கோளாறு, வயிற்றில் வேறு ஏதாவது பிரச்சனை, தலைவலி இதெல்லாம் கூட குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம முதல்ல ஒரு பரிட்சாயத்தமாக செஞ்சு பார்க்கலாம் வீட்டிலையே. இது செஞ்சுட்டு இருக்கும்போது நல்ல பலன் கிடச்சிது அப்படின்னா இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சீக்கிரமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.